சொல்லுவாங்க, தாய் 8 அடி பாஞ்சா குட்டி 16 அடி பாய்தா அப்படின்னு. ஆகஸ்ட் மாதம் 15ஆம் தேதி டெல்லி செங்கோட்டையில் கொடியேற்றுகின்ற பொழுது மரியாதைக்குரிய பிரதமர் அவர்கள் நடுக்கத்துல, மிக உச்சகட்ட பயத்துல, இன்றைக்கு இந்திய நாடு முழுவதும் அறிவுஜீவி நக்சல்கள் உருவாகி இருக்கிறார்கள். எதை பார்த்து? கரப்பாம்பூச்சி ஜனதா பார்ட்டி நடத்தின போராட்டம். அந்த போராட்டத்திற்கு பின்னால் ஏராளமான இடதுசாரி எண்ணம் கொண்ட மாணவர்கள் பங்கெடுத்தது. இதையெல்லாம் ஏற்க முடியாத இந்த அழுத்தத்தின் விளைவாக ஒன்றிய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் ராஜினாமா பண்ண வேண்டிய கட்டாயம் ஏற்படுகிறது. இதோட விளைவு அவர் என்ன சொல்றாரு? இந்த அறிவுஜீவிகளை எல்லாம் கணக்கெடுத்து அவர்களை இந்த அரசாங்கம் கடுமையாக ஒடுக்குன்னு சொல்றார். மோடி 15ஆம் தேதி பேசுறாரு. 27, 28ஆம் தேதி தலைமை செயலாளர் கூட்டத்தை நடத்தி தமிழ்நாடு முழுவதும் இருக்கிற இடதுசாரிகளை, இடதுசாரி எண்ணம் கொண்டவர்களை, முற்போக்கான மாணவர்களை, இளைஞர்களை அடையாளப்படுத்தி அவர்களை பழிவாங்குவதற்கு முயல்கிறார் என்றால் யார் இந்த சாய்குமார்? நீ அரசியல் சட்டத்துக்கு உட்பட்டு செயல்படுறியா அல்லது ஆர்எஸ்எஸ் ஓட அடியாளா? அரசியல் சட்டத்திற்கு உட்பட்டுதான் தலைமை செயலாளர் நடைபெறுகிறார் என்றால் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியோ இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியோ தடை செய்யப்பட்ட கட்சி அல்ல. அகில இந்திய அளவில் அங்கீகரிக்கப்பட்ட கட்சி, 3 மாநிலங்களில் அதிகாரத்தில் இருந்த கட்சி. இந்த கட்சியில் இருக்கிற ஆதரவாளர்களை, உறுப்பினர்களை, இதற்கு ஆதரவாக களத்தில் இறங்கக்கூடிய மாணவர்களை, இளைஞர்களை நீ அடக்கி ஒடுக்க வேண்டும் என்று நினைத்தால் நீ எப்படி செயல்படுற? இந்த அதிகாரம் உனக்கு எவன் கொடுத்தா? உனக்கு என்ன கொம்பு மனைச்சிருக்கா? யாரா நீங்க? இந்த மிரட்டல் உருட்டலுக்கெல்லாம் கம்யூனிஸ்ட் கட்சி பயப்படாது. சாய்குமாருக்கு அலுவலுக்குமா இல்லையான்னு தெரியாது. தமிழ்நாடு முதலமைச்சருக்கு வரலாறு தெரியாது. நிச்சயமா அவருக்கு தெரிய வாய்ப்பு இல்லை. ஆனா கம்யூனிஸ்ட் கட்சியோட பிறப்பு எப்படி இருக்கு தெரியுமா உனக்கு? கர்ண கவச கொண்டலத்தோட பிறந்தான்னு சொல்லுவாங்க. கர்ணம் பிறந்தாருன்னு நம்பிக்கை இல்லை. ஆனா கம்யூனிஸ்ட் கட்சி 1920ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் 17ஆம் தேதி அது துவங்குகின்ற பொழுது அடக்குமுறையை எதிர்கொண்டுதான் பிறந்தது. அப்படி துவைக்கவர்களை பெஷாவர் சதி வழக்கு என்று அன்றைக்கிருந்து ஆங்கிலேய ஆட்சியாளர்கள் அடக்கி ஒடுக்கினார்கள். எத்தனை சதி வழக்கு? கான்பூர் சதி வழக்கு, மீரட் சதி வழக்கு, கல்கத்தா சதி வழக்கு, சென்னை சதி வழக்கு, நெல்லை சதி வழக்கு, திருநெல்வேலி சதி வழக்கு, மதுரை சதி வழக்கு, நூற்றுக்கணக்கான சதி வழக்குகள் போட்டு கம்யூனிஸ்டுகளை அடக்க முயன்றார்கள். ஆனால் ஒரு காலமும் வெள்ளை ஏகாதிபத்தியத்தால், பிரிட்டிஷ் அரசாங்கத்தால் கம்யூனிஸ்டுகளை அடக்கி ஒடுக்க முடியவில்லை. தடை செய்தார்கள். ஆனால் கம்யூனிஸ்டுகள் செயல்பட்டார்கள். இந்தியாவில் வீரம் தெரிந்த போராட்டத்தை நடத்தியவர்கள் கம்யூனிஸ்டுகள் தான். ஏதோ இந்த சாய்குமார் கையில கம்ப்யூட்டர் இருக்கு, கம்ப்யூட்டர்ல டைப் பண்ண 4-5 எடுபடி இருக்கிறாங்க. அதனால எதை வேணாலும் டைப் அடிச்சு அனுப்பலாம் நினைச்சா சாய்குமாருக்கு தந்தி அடிக்க வேண்டிய தேவை வந்துடும். ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இந்த அரசாங்கம் என்ன சொன்னாங்க? மே மாசம் 6ஆம் தேதி 7ஆம் தேதி நாங்கள் மத சார்பற்ற அரசாக செயல்படுவோம், நாங்கள் கண்ணியமாக செயல்படுவோம், அரசியல் சட்டத்திற்கு உட்பட்டு செயல்படுவோம். இன்னைக்கு எப்படி செயல்படுறீங்க? முதலமைச்சருக்கு தெரியாம தலைமை செயலாளர் ஒரு சுற்றறிக்கை போடுவதற்கு எப்படி முடியும்? அது எந்த மாதிரி விஷயத்துல? அது அவங்களுடைய அன்றாட பணிகளுக்கான சுற்றறிக்கை இல்ல. அது திட்டமிட்டு இந்திய நாட்டின் ஜனநாயகத்தை முடக்கும் விதமாக, இந்திய நாட்டில் இருக்கிற அரசியல் உரிமையை பறிக்கும் விதமாக ஒரு சுற்றறிக்கையை முதலமைச்சர் அனுமதி இல்லாம சாய்குமார் எப்படி போட முடியும்? அப்படி என்றால் சாய்குமாருக்கு முதலமைச்சர் உதவியா இருக்காரா? உடந்தையா இருக்காரா? நீங்க என்ன சொன்னீங்க? கம்யூனிஸ்டுகள் எங்களுக்கு ஆதரவு கொடுங்கள், நாங்கள் மத சார்பற்ற ஜனநாயக அரசாக, மக்களுக்கான அரசாக செயல்படுவோம் என்றார்களே. அதானா இது? இதுதான் உங்களுடைய மதசார்பின்மையா? இதுதான் உங்களுடைய ஜனநாயக உரிமையா? இதுதான் உங்களுடைய மாற்றமா? எனவே உடனடியாக சாய்குமார் அவர்கள்
அந்த பதவியிலிருந்து தூக்கி எறியப்பட வேண்டும். அவர் ரிட்டையர்ட் ஆயிட்டாரு. இந்தியாவில் கோடிக்கணக்கான இளைஞர்கள் படித்து முடித்து வேலை இல்லாமல் வீதி வீதியாக அலைந்து கொண்டிருக்கிறார்கள். பிஏ முடிச்சவன், எம்ஏ முடிச்சவன், எம்பிஏ முடிச்சவன், பிபிஏ முடிச்சவன், அவெல்லாம் சுகி ஓட்டுறான், சுமோட்டோ ஓட்டுறான், அவனுக்கு வேலை கொடுக்கல. 60 வயசாகி ரிட்டையர்ட் ஆன அந்த கிழடுக்கு அந்த வேலை, அந்த கிழட்டை தூக்கி குப்பையில போட்டு அந்த இடத்துல நியாயமாக நேர்மையாக செயல்படக்கூடிய ஒரு அதிகாரியை பிக்ஸ் பண்ணுங்க. இப்ப கூட ஒரு பத்திரிகையாளர் கேட்டார்கள், நீங்க தானே ஆதரவு கொடுத்திருக்கீங்க, ஃப்ளோர் டெஸ்டுக்கு ஆதரவு கொடுத்திருக்கிறோம், அவர்கள் செய்யக்கூடிய எல்லா கிடையாது. எனவே தமிழ்நாடு அரசாங்கம் உடனடியாக போர்க்கால அடிப்படையில் அந்த சாய்குமார் மீது நடவடிக்கை எடுக்கணும். அதே மாதிரி அந்த குஜிரியம்பாளை வட்டாட்சியர், யாருக்கு அவ்வளவு தைரியம் அவருக்கு? அவரு வட்டாட்சியர், அவரு ஒரு சுற்றறிக்கை போடுறாரு, அந்த சுற்றறிக்கை ஆடியோக்கு அனுப்புறாரு, அந்த சுற்றறிக்கை டிஆர்ஓக்கு அனுப்புறாரு, அந்த சுற்றறிக்கை கலெக்டர் அனுப்புறாங்க. அந்த கலெக்டர் அம்மா அந்த சுற்றறிக்கை பார்த்துட்டு எந்த பதட்டமாக அந்த கலெக்டர் யாரு? சங்கியா? கேட்கணும் இல்ல? இது ஜனநாயக நாடு இல்ல, சுதந்திர நாடு இல்ல, அரசியல் சட்டம் போராடுவதற்கு உரிமை கொடுத்திருக்குல்ல. ஒரு இளைஞன் அல்லது ஒரு ஆளு அவன் எந்த கட்சி விரும்புறானோ, எந்த அரசியல் விரும்புறானோ அந்த கட்சியில் இருக்க முடியும் இல்ல. அப்படி கம்யூனிஸ்ட் கட்சியில் இருக்கிற, மார்க்சிஸ்ட் கட்சியில் இருக்கிற இவர்களை அடையாளம் கண்டு பட்டியலிக்க வேண்டிய தேவை என்ன உங்களுக்கு? யாரு அறிவுஜீவி லட்சம் சொல்றீங்களே, உண்மையிலேயே தேசத்துக்கு விரோதமான தேச துரோகிகள் யாருன்னா அரசாங்கத்தில் இருக்கிற ஐஏஎஸ் அதிகாரிகளோ ஐபிஎஸ் அதிகாரிகள் தான். அவங்க தான் இந்த மாதிரி வேலை செய்யறாங்க. எந்த மக்கள் அப்படி வேலை செய்யறது கிடையாது. எனவே அந்த வட்டாட்சியரை பணி நீக்கம் செய்யணும். சஸ்பெண்ட் கிடையாது, பணி நீக்கம் செய்யணும். அவர் மீது கிரிமினல் வழக்கு பதிந்து அவர் மீது நடவடிக்கை எடுக்கணும். அரசு அதிகாரி அவர் வெற்றி எடுக்கும் போது அரசு சட்டத்துக்கு கட்டுப்பட்டுதான் செயல்படும் என்று சொல்லக்கூடிய அரசு அதிகாரி எப்படி அரசு சட்டத்துக்கு விரோதமாக ஒரு சுற்றறிக்கை அனுப்ப முடியும்? எனவே அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கணும். இந்த போக்கை தமிழ்நாடு அரசாங்கம் உடனடியாக கைவிடணும். இந்த செங்கோட்டை ஒரு மந்திரிக்கிறார், அவர் என்ன சொல்றாருன்னா, அது எங்க கிட்ட சொன்ன உடனே ராத்திரியோட ராத்திரியா அவரை டிரான்ஸ்பர் போட்டோம். எங்க டிரான்ஸ்பர் போட்டீங்க? உங்க கலெக்டர் என்ன கொடுத்திருக்கிறாரு? அவர் ட்ரைனிங் முடிஞ்சு அவர் சென்னைக்கு போயிட்டார். ட்ரைனிங் முடிஞ்சு சென்னை சர்வே ஆபீஸ்க்கு வந்துட்டாருன்னா அதுக்கு பேர் நடவடிக்கையா? அவரை பணி நீக்கம் செய்யணும்ல. இதற்கு உடனடியாக இந்த சுற்றறிக்கையை யாரு போட சொன்னாங்களோ அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கணும். தலைமை செயலாளர் மீது நடவடிக்கை எடுக்கணும். தலைமை செயலாளருக்கு யாரு இந்த வழிகாட்டினாங்களோ அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கணும். இல்லை என்றால் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இப்ப தனியாரா போராட்டம் நடத்துறோம். அடுத்து இடதுசாரி கட்சிகள் இணைந்து போராட்டம், அடுத்து ஜனநாயக சக்திகளை இணைத்து தலைமை செயலாளர் சாய்குமாரை பதவி நீக்கம் செய்கிறவரை இந்த போராட்டம் தொடரும். எனவே தமிழ்நாடு அரசாங்கம் உடனடியாக இந்த நடவடிக்கையை மேற்கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு